முன்னேற்றுவதற்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுத்தணும். அதற்காக செல்வந்தர்கள் என்ன செய்யணும்? தயாராகணும். தங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ்விற்காக ஒதுக்க வேண்டும், சமுதாய மக்களுக்காக ஒதுக்க வேண்டும். இந்த நிலையை செய்ய வேண்டும். இந்த நிலையை செய்யுமையானால் நம்முடைய சமுதாயம் கல்வியில் முன்னேறும். அதை செய்வதற்கு என்ன செய்யலாம்? ஒருத்தரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததா இந்த பாஸ் பண்ணிட்டு வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாணவர்களை எந்த சப்ஜெக்ட்ல சேர்ப்பது, எந்த கோர்ஸை எடுத்தால் இவருடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பது இன்னும் வரையிலும் தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் இன்ஜினியரிங் கோர்ஸ் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட யாரெல்லாம் பாஸ் ஆகின்றார்களோ அத்தனை பேருக்கும் பிஇ கிடைக்கும். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ சீட்டு அத்தனை பேருக்கும் கிடைக்கும் அளவுக்கு இன்னைக்கு அவ்வளவு காலேஜ்கள் இருக்குது. போன வருடம் குறைந்தது 25,000 சீட்டுகள் காலியாக இருந்தது. இந்த வருடம் இன்னும் கிட்டத்தட்ட 200 காலேஜுக்கு மேல அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ இன்னும் 12,000 சீட்டுக்கு மேல எக்ஸஸ் ஆகும். அப்போ யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ அவர்களுக்கு கிடைக்கும். 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அவர் என்ன சொல்றாருன்னா 45% மார்க் எடுத்த அத்தனை மாணவர்களுக்கும் பொறியியல் சீட்டு உறுதி. எத்தனை பெர்சென்ட்? 45% நீங்க எடுத்தா போதும். பிளஸ் 2ல உங்களுக்கு கன்ஃபார்ம் பிஇ சீட்டு கிடைச்சிடும். பிஇல சிவில் கிடைக்கலாம், எலக்ட்ரிக்கல் கிடைக்கலாம், மெக்கானிக்கல் கிடைக்கலாம், வேதா கிடைக்கலாம். ஆனால் பொறியியல் சீட்டு அனைவருக்கும் உறுதி என்று யார் சொல்லியிருக்கிறா? பொன்முடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில நமக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. அப்ப அந்த 3.5% இடஒதுக்கீடுல முஸ்லிம் மாணவர்களுக்கு என்று அந்த கோட்டை கம்பல்சரி என்ன மார்க் எடுத்தாலும் எடுக்கலனாலும் அந்த சீட்ல நமக்கு கிடைக்கும். ஆனாலும் இன்னும் நம்முடைய சமுதாயம் என்ன செய்யறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு போவதற்கு சரி நிறைய பேர் தயாரா இல்லை. ஆலிம் முகமது காலேஜும் டானிஸ் முகமது காலேஜும் அதே மாதிரி தாவூத் பாஷா காலேஜிலும் டொனேஷன் கொடுத்து, கிரசன்ட் காலேஜிலும் சதக்கு காலேஜிலும் டொனேஷன் கொடுத்து ஏதாவது ஒரு இதே பிஇ சிவில்லையோ பிஇ மெக்கானிக்கலோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ இதே மாதிரி சீட்டுகளில் டொனேஷன் கொடுத்து சேர்க்கின்றார்களே, இதே சீட்டு அதே கிரசன்ட்ல, அதே சதக்குல, அதே டேனிஷ் முகமதுல, அதே ஆலி முகமதுலேயே கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் எல்லாமே, எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட். அப்போ கவுன்சிலிங்ல போயிட்டு நீங்க கவுன்சிலிங்ல பாஸ் ஆகிட்டீங்கன்னா இங்க கேட்கக்கூடிய காலேஜும் கிடைக்கும். அந்த கோர்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல அவனே ஏதாவது ஒரு காலேஜை போடுவான். வெறும் 12,000 ரூபாயில 18,000 ரூபாயில ஒரு வருஷத்துடைய கோர்ஸ் நீங்க முடியும். வருஷத்துக்கு 18,000 ரூபாய். ராஜீவ்காந்தி இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டு பிடெக் பெட்ரோலியம் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி நீங்க செலக்ஷன் பண்ணி கவுன்சிலிங்ல போனீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் செலவாகுது. சரி, 4 வருஷத்துக்கு. இதே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல போயிட்டு ராஜீவ்காந்தி இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா வருஷத்துக்கு 32,000 ரூபாய். 2 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் எங்க? 32,000 ரூபாய் எங்க? யோசிச்சு பாருங்க. 4 லட்சம் ரூபாய் கொடுத்து படிப்பதற்கு நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் டொனேஷன் கொடுத்து செய்யறாங்க. இந்த வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க. அப்ப யோசிச்சு பார்க்கணும், என்ன செய்யலாம்? இப்படி தன்னுடைய மகனுக்கு கவுன்சிலிங்ல இடம் கிடைச்சிச்சுன்னா நீ டொனேஷன் காசை எந்த மாணவனுக்கு சீட்டு கிடைக்கலையோ அவனுக்கு உதவி செய்ய, அந்த மாணவனுக்கு உதவி செய்யுங்க. அந்த நிலை நம்முடைய சமுதாயத்தில் பெற்றோர் இடத்தில் வர வேண்டும். இன்னும் வரல அருமை சகோதரர்களே. இன்னும் டொனேஷன் கொடுத்து சேர்ப்பதற்காகத்தான் ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலை என்ன செய்யணும்? மாறணும். இந்த சிலை மாற்றப்பட வேண்டும். அப்படி மாறினால்தான் நம்முடைய சமுதாயம் என்ன செய்யும்? கல்வியில் முன்னேறும். கல்வியில் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த நிலையை இந்த வருஷம் போயிடுச்சு, விட்டுடுங்க. வரக்கூடிய வருடத்திலாவது இல்லாமல் ஆக்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் செய்யலாம ஒருத்தர் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக இன்றிலிருந்து நம்முடைய உதவியாக இருந்தாலும் இல்லை நம்முடைய ஆலோசனையாக இருந்தாலும் நாம் எங்கு யாரும் போன்ல பேசினாலும் குறிப்பாக கல்வியை பற்றி பேச வேண்டும். கல்வியை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்று நான் உங்களோட கோரிக்கை வைத்தவனாக இந்த முதல் முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, முதல் அமர்வில் கல்வியுடைய விஷயத்தை பற்றி பார்த்தோம். நம்முடைய சமுதாயம் இன்னும் பின்தங்கி உள்ள நிலை இல்லாமல் ஏற்கனவே எந்த அளவுக்கு பின்தங்கி உள்ளது என்பதை நம்ம இல்லாமல் மற்றவர்கள், அதாவது நீதிபதி ராஜேந்திர சச்சார்,
நீதிபதி ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கையை வந்து நம்ம பல வாரமாக தெரிஞ்சிட்டு வரோம். அப்போ அந்த நிலையிலிருந்து மீளணும், இன்னைக்கு உள்ள இந்த நிலை மாறணும். அப்படி என்றால் நமக்கு வந்து என்ன அவசியம்? இடஒதுக்கீடு என்பது அவசியம். ஏன்னா இன்னைக்கு வந்து 500 மார்க்கு 600 மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஐஐடியிலையும் இல்லை இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காலேஜுகளில் போய் சேரணும்னா அவங்களால வந்து மற்ற அதிகமான மதிப்பெண் மாணவர்களோடு போட்டி போட்டு என்ன ஆகுது, வெற்றி பெற முடியாது. அங்கே போயிட்டு என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி அவங்க உள்ளார போக முடியாது. அப்போ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா நமக்கு என்ன செய்யணும்? இடஒதுக்கீடு அவசியம். ஏன் இடஒதுக்கீடு அவசியம் அப்படின்னா, ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு பின்னால் நீங்கள் போனீங்கன்னா நம்மளோடு இணைந்து வாழ்ந்துருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தின் நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அன்னைக்கு தலித்துகளில் வந்து படித்தவர்கள் மிகவும் கம்மி. ரொம்ப வந்து என்ன செஞ்சாங்க, அடிமைகளாகவும் விவசாயத்தில் வேலை செஞ்சு கூலி வேலைகளை செஞ்சுக்கிட்டு மாட்டு வண்டி இழுத்துட்டு கேவலப்பட்ட ஒரு ஜென்மமாகத்தான் அன்னைக்கு தலித் சமுதாயம் இருந்துச்சு. இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைக்கும் வரையிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு இன்னைக்கு கிடைச்ச உடனே நீங்கள் அதிகமான அலுவலர்களில் பார்த்தீங்கன்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் பெரிய பெரிய போஸ்டில் இருப்பாங்க. மாஜிஸ்ட்ரேட்டாக இருப்பார், வக்கீலாக இருப்பார், டாக்டராக இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா தலித்தா இருப்பார். இன்னைக்கு அவங்க அந்த சமுதாய மக்களுடைய நிலை ஒரு நல்ல லெவலில் இந்த செய்து உயர்ந்திருக்குது. இன்னைக்கு விளைநிலங்கள்லாம் வந்து பிளாட்டு போட்டு விற்கக்கூடிய அளவுக்கு நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன? விவசாய நிலங்களில் வேலை செய்தவர்கள் இப்போது வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. ஏன்? அன்னைக்கு வந்து அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாத இருந்துச்சு. தங்களுடைய பிழைப்பு தேர்வுக்காக, தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக விவசாய நிலங்கள் வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து விட்டு நல்ல நல்ல பதவி அமர்ந்தவுடன் அவர்கள் கிராமத்தை விட்டு என்ன செய்றாங்க, நகர்ப்புறத்துக்கு வந்தவுடனே அந்த விவசாய நிலங்களில் வந்து வேலை ஆள் இல்லாத விவசாயம் வந்து இப்போ விவசாய தொழில் வந்து படுத்து போனதன் விளைவு இன்னைக்கு அந்த விவசாய நிலங்கள்லாம் வந்து பிளாட் பண்ணி தள்ளப்பட்டுச்சுன்னா அங்கு அவர்களுக்கு கல்விக்கான இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. அந்த இடஒதுக்கீடு கிடைத்ததன் விளைவு இன்னைக்கு தலித் மக்கள் நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அப்போ அதே மாதிரி நம்முடைய சமுதாயமும் கல்வி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் நமக்கும் இடஒதுக்கீடு அவசியம். இடஒதுக்கீடு இருந்தால் இன்னும் நிறைய மாணவர்கள் படிப்பார்கள். படித்துவிட்டு வேலை இல்லாத உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதற்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜூலை 4ஆம் தேதி சென்னை தீவுத்திடல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்து பேரணி மாநாடு நடக்க இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, அந்த இடஒதுக்கீடு மாநாடு நல்ல விதமாக வெற்றி பெறுவதற்கு, அந்த மாநாட்டின் மூலமாக நம்முடைய சமுதாயம் இழந்த அந்த இடஒதுக்கீடு உரிமையை திரும்ப பெறுவதற்காக நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடம் வந்து துஆ செய்யுங்க. அதே மாதிரி அந்த மாநாட்டிற்காக வந்து நிறைய பொருளாதார தேவை உள்ளதால் நம்முடைய சமுதாயம் கல்வியில் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீடும் ஒரு முக்கிய ஒரு அச்சாணியாக இருப்பதால் அந்த இடஒதுக்கீடு கிடைப்பதற்காக நடத்தக்கூடிய மாநாடு தொய்வு விழாமல் அவர்கள் வந்து சரியான செயல்படுவதற்காக உங்களால் முடிந்த அளவுக்கு பொருளாதார உதவியும் உங்களுக்கு தெரிந்தவர்களை எடுத்து சொல்லி அந்த பொருளாதார உதவி நீங்கள் செய்யுமாறு கேட்டவனாக, இன்னும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா லீவுக்கு செல்லக்கூடியவங்க அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்து அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.